Taste the Daily. Taste the Daily. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் 2 நாட்களாக மின்சாரமின்றி கடை வியாபாரிகள் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். பேருந்து நிலைய கடைகளில் சிலிண்டர் அடுப்பை பயன்படுத்தக்கூடாது என்ற பட்சத்தில் மின்சார அடுப்பை பயன்படுத்தி வரக்கூடிய தேநீர் கடை வியாபாரிகள் வேதனையில் உள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்தவற்றை தற்போது பார்க்கலாம். கரண்ட் புது பஸ் ஸ்டாண்டில் 24 மணி நேரம் அடிக்கடி ஆஃப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. வியாபாரம் பண்ணால் கரண்ட் பில்லும் கட்ட முடியாது. கரண்ட் இருந்தால் கரண்ட் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. வியாபாரம் பண்ணலன்னா கடை வாடகை கடையை நம்ம உங்களை கடையை சீல் போட்டுருவோம், நீங்கள் வாடகை கட்ட மாட்டீங்க. இந்தமாரி சுச்சுவேஷனில் பண்ணி வச்சுருந்தா நம்மளாம் எப்படி வாடகை கட்டுறது? நேற்று சென்னைக்கு நம்ம ஃபோன் பண்ணி இந்தமாரி சார் கரண்ட் போயிடுச்சு, இது அடிக்கடிக்கு கட் பண்ணுறாங்க, என்னங்க சார் இது பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அவங்க உடனே நம்ம பார்க்குறோம் அப்படின்னாங்க. பார்த்தே இன்றைக்கி 2 நாள் ஆகிடுச்சு. முந்தா நேற்று ஃபோன் பண்ணால் நேற்று ஃபோன் பண்ணால் இன்றைக்கி ஃபோன் பண்ணுவோம். மீண்டும் நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. பால் பாக்கெட்டு இப்போ வாங்கியே போட முடியல, டீயும் போட முடியல. குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க. பால் பாக்கெட்டை கொடுக்கல. நம்ம எப்படி பால் கெட்டு போச்சுன்னா எப்படி கெட்டு போன பால் குழந்தைங்க கொடுக்க முடியுமா? புகார் 3 நாளாக கரண்ட் இல்லை. புகார் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரையிலும் எதுவும் இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். விரிவான விவரம் என்ன? வணக்கம். சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் 2 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சேலம் புதிய பேருந்து நிலையை பொறுத்தவரை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் செல்கின்றனர். குறிப்பாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் கோவை, மதுரை, சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு தமிழகத்தில் உள்ள உள் மாவட்டங்களுக்கும் இங்கு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இங்கு வரும் பயணிகளுக்காக சேலம் மாநகராட்சி சார்பாக கடைகள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. அதே போன்று இங்க இருக்க கடைகளில் தேநீர் கடைகள், பழக்கடைகள், செல்போன் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த தேநீர் கடைகள் முதற்கொண்டு பழக்கடை எந்த கடையும் செயல்படாத சொல்வது. குறிப்பாக தேநீர் கடையை பொறுத்தவரை கேஸ் பயன்படுத்தக்கூடாது, மின்சார அடுப்பை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக எந்த ஒரு கடைகளும் செயல்படாத சூழல் இருப்பதால் வியாபாரிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதால் அவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். உடனடியாக இந்த மின்சாரம் கிடைக்க அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். Taste the Daily.